வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க. அட, நம்ம பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. சொன்ன மாதிரியே நம்ம அர்ஜுன் மதிய கூட்டிட்டு வராரே. ஹே மகள், நீ எப்படி வந்த? நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்ல, அப்போத்துல இருந்து அவங்க இங்கதான் வெயிட் பண்றாங்க. என்ன சொல்றீங்க? இன்னுமா புரியல? என்ன உங்க வீட்டுக்கு அனுப்பி மறுபடியும் உங்களை வேலைக்கு வர வைக்க சொன்னதே உங்க ஃப்ரெண்டு மகிழினி தான். அப்படின்னா இது உன்னோட பிளான் தானா? ஆமா மதி. ஆனா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணது நான் தான். ரொம்ப தேங்க்ஸ் மகள். நீ ஏதோ செய்ய போறேன்னு தெரியும். நான் நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். ஆனா நீ அர்ஜுன் அனுப்பி என் பிரச்சனையை சால்வ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் சும்மா விட்டுருவேனா? நான் மட்டும் விட்டுருவேனா? ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். நீங்க இல்லைன்னா இது நடந்திருக்காது. எப்படியோ மகிழ், நீங்க சொன்னத நான் செஞ்சிட்டேன். இனி நீங்க தான் பார்த்து பண்ணணும். தப்பா நினைக்காதீங்க மதி. நான் ஒரு கண்டிஷன் போட்டு தான் உங்களுக்கு நான் இந்த உதவியே செஞ்சேன். என்ன கண்டிஷன்? என்னதான் நமக்கு நிச்சயம் ஆகியிருந்தாலும் நீங்க என்கிட்ட முகம் கொடுத்து சிரிச்சு பேசுறதே இல்லை. மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்க அப்பா கிட்டே பேச வந்தேன். அப்படின்னா அதையும் எங்க அப்பா கிட்டே பேச வேண்டியதானே? இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற விஷயம். இது எப்படி அவர்கிட்ட எல்லாம் போய் பேச முடியும்? நான் தானே உங்களை கட்டிக்க போறேன். அப்ப நீங்க தானே என்ன புரிஞ்சு நடந்துக்கணும். பாத்தீங்களா மகிழ், நான் இவ்வளோ சொல்லியும் மதியோட ரியாக்ஷனே சரியில்லை. எனக்கு தெரியாது, இதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அர்ஜுன், நான் தான் சொன்னேன்ல, அவ எப்பவுமே அப்படிதான். நீங்க இருங்க, நான் மதிக்கிட்ட பேசுறேன். எதுவா இருந்தாலும் என் கண் முன்னாடியே பேசுங்க. மதி, அர்ஜுன் சொல்றது உண்மைதான். அவர் உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளையா இருந்தாலும் உன்னை ரொம்ப லவ் பண்றாரு. நீ அவர்கிட்ட சிரிச்சு சந்தோஷமா பேசணும்னு எதிர்பார்க்கறாரு மதி. அது தப்பு இல்ல. என்ன இருந்தாலும் அவர் உன்னோட வருங்கால புருஷன் தானே. நீயும் அவர்கிட்ட சந்தோஷமா பேச மதி. சரி, நான் ட்ரை பண்றேன். இப்பவும் பாத்தீங்களா, ட்ரை பண்றேன்னு தான் சொல்றாங்க. நல்லா பேசுறேன்னு சொல்லவே மாட்றாங்க. சரி, கூடிய சீக்கிரமே அவங்க கிட்ட நல்லா பேசுவா. அதுக்கு நான் பொறுப்பு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா மதியோட அப்பா இங்க வந்து பாத்துருவாரு. நம்ம கிளம்பலாம். அட, நம்ம மச்சான் விக்கி. என்ன மச்சான், காலேஜ் போலியா? டேய், என்னாச்சு? என்ன விக்கி, காலேஜ் போலியா? லேப்டாப் இல்லாம எப்படி காலேஜ் போறது? என்னால அசைன்மெண்ட்டும் பண்ண முடியல, அதான் லீவ் போட்டேன். அக்கா, எனக்கு எப்படியாவது ஒரு லேப்டாப் மட்டும் வாங்கி கொடுக்கா. அப்பதான் என்னால நிம்மதியா காலேஜ் போக முடியும். விக்கி, நான் தான் சம்பளம் மொத்தமா அப்பா கிட்ட கொடுத்துறேனே. நான் எப்படா வாங்கி தர முடியும்? அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? அக்கா, நான் அவர்கிட்ட பல தடவை கேட்டுட்டேன்க்கா. அவர் அசையவே மாட்டேங்கிறாரு. அக்கா, என்ன என்னக்கா பண்ண சொல்ற? இங்க பாரு விக்கி, உன்னோட மாமா, ஐ மீன் உங்க அக்காவோட புருஷன், நான் இருக்கும்போது லேப்டாப் இல்லைன்னு வருத்தப்படலாமா? இப்பவே உனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி தரேன். என் கூட கடை கிளம்பி வா. அர்ஜுன், நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன மதி, விக்கிக்கு லேப்டாப் வாங்கி தரத்துக்கு எனக்கு உரிமை இல்லையா? நான் அப்படி சொல்லல. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இப்படி வாங்கி கொடுக்கறதெல்லாம் தப்பு. நீங்க விடுங்க, இந்த பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம். விக்கி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உனக்கு லேப்டாப் வாங்கி தரேன். ஏய், நீ எப்படி வாங்கி தருவ? நான் ஆதிக்கிட்ட
என் சம்பள பணத்தை அட்வான்ஸா கேட்டு வாங்குறேன். அதுல இருந்து விக்கிக்கு லேப்டாப் வாங்கி தரேன். நீதான் உங்க அப்பாவுக்கு பயப்படணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பாட்டிக்கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சுப்பேன். இல்ல மகள், இதனால உனக்கு பிரச்சனை இல்லனா நீ வாங்கி கொடு. கா தேங்க்ஸ் கா. என்ன அர்ஜுன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, போலாமா? வா. மறுபடியும் வேலைக்கு வர வைக்க நான் வேணும். ஆனால் விக்கிக்கு லேப்டாப் வாங்கி தர எனக்கு உரிமை இல்லையா? காரியம் ஆனதும் என்னை விட்டுட்டு அவள் ஃப்ரெண்டோட போயிட்டு இருக்காளே. டூ பேட் மதி, டூ பேட். ஒரு நிமிஷம் மதி, ஆதிய பார்த்துட்டு ஒரு விஷ் பண்ணிட்டு போலாமா? காலையில வந்த உடனே உனக்கு ஆதிய பார்த்துட்டு போனாதான் வேலை ஓடும். அப்போ அது வெளிப்படையே சொல்ல வேண்டியதானே? அப்படியே பார்த்து விஷ் பண்றாளாம். விஷ் அதான் தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? பேசாம வா. சரி சரி வா, பேக் வச்சுட்டு போலாம். வா. ஹாய் ஆதி. ஹே, என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? சாரி, நீங்க இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. அதை விட நீங்க 2 பேரும் என்ன சொல்லி கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். சொல்லு. ஆதின்னு கூப்பிட்டோம். எவ்ளோ தைரியம் இருந்தா ஆதிய பேர் சொல்லி கூப்பிடுவேன். ஓ, அதுதான் இப்போ பிரச்சனையா? நாங்க எப்பவும் அப்படிதானே கூப்பிடுவோம். Damn it. எவ்ளோ தைரியம் இருந்தா ஆதின்னு பேர் சொல்லி கூப்பிட்டதும் இல்லாம எப்பவும் அப்படிதான் கூப்பிடுவேன்னு என்கிட்டயே சொல்லுவீங்க. இதுக்கு தைரியம்லாம் தேவையில்ல மேடம். நான் உண்மையதான் சொல்றேன். அந்த உண்மையதான் தப்புன்னு சொல்றேன். அவருங்க டாக்டர் மட்டும் இல்ல, உனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி. அவரையே நீ பேர் சொல்லி கூப்பிடுவியா? அந்த அளவுக்கு திமிரா உங்களுக்கு?